அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கப்பெறுகிற 7 பெரும் பலன்கள் பற்றி இதற்கு முன்னால் நாம் பதிவு செய்த காணொளியிலே விரிவாக சொல்லியிருக்கிறோம். அதை பார்க்கக்கூடியவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே அதனுடைய லிங்க் இருக்கிறது. கண்டிப்பாக பார்க்க விரும்பக்கூடியவர்கள் அங்கே சென்று பார்த்து கொள்ளவும். இந்த காணொளியிலே நான் ஃபஜர் எப்படி தொழுகலாம், அதற்கான வழிகள் என்ன, எந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றினால் ஃபஜர் தொழுகைக்கு எழுந்து நாம் தொழுவதற்கு முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகளை எப்படி அமைத்துக் கொள்வது என்பது குறித்து உண்டான ஒரு 7 விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். இதனுடைய இறுதியில் உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். முதல் விஷயம், ஃபஜர் தொழ வேண்டும் என்று இஹ்லாஸாக உள தூய்மையோடு எண்ணம் கொள்ள வேண்டும். எல்லாம் நினைக்கிற மாதிரி நாளையிலேருந்து எப்படியா தொழுத வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிடக்கூடாது. நம்முடைய உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து அந்த எண்ணம் பிறக்க வேண்டும். நானும் ஃபஜர் தொழக்கூடிய ஒரு தொழுகையாளியே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை, வைராக்கியத்தை நம் உள்ளத்தின் ஆழ் மனதிலிருந்து தூய்மையான எண்ணத்தோடு வெளிப்படுத்த வேண்டும். 1. இந்த எண்ணம் என்பது பொதுவாகவே எண்ணம்தான் வாழ்க்கை. இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்களெல்லாம் எதை பொறுத்திருக்கிறது? எண்ணங்களை பொறுத்தே இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எண்ணங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி அதிகம். ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாலே அல்லாஹ் நன்மைக்குரிய ஒரு நன்மை செய்ததாக பதிவேற்றி விடுவான். அந்த நன்மையை செஞ்சு முடிச்சிட்டாருன்னா 1க்கு 10 அல்லாஹ் கொடுப்பான். இப்போ எண்ணத்துக்கு அல்லாஹ் பெரிய கூலி வைத்திருக்கிறான். எனவே தொழ வேண்டும் என்று இஹ்லாஸாக எண்ண வேண்டும். 1. 2வது, அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு ஃபஜர் தொழுகிற வாய்ப்பு கொடு, நான் மிஸ் பண்ணக்கூடாது, என் மீது கடமையான தொழுகை எது, ஊரும் உலகமும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நான் எந்திரிச்சு உனக்கு முன்னாடி அந்த 2 ரக்காத் நிற்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அந்த வாய்ப்பை கொடு என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் நன்மையை செய்வதற்குரிய சக்தியையும் தீமையை விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பையும் அல்லாஹ் அல்லாமல் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. எனவேதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்ற அந்த கலிமா அதை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. நன்மை செய்ய வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய சக்தி வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். தீமையிலிருந்து நாம் தடுக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றாலும் அவனுடைய ஆற்றலும் அவனுடைய மகத்தான பேரருளும் நமக்கு வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஃபஜர் தொழக்கூடிய வாய்ப்பை கொடு என்று. 2. 3வது ஃபஜர் தொழுகைக்கான முக்கியமான விஷயம், படுக்கும் பொழுது வலதுபுறமாக ஒரு கணித்து படுக்க முயற்சிக்க வேண்டும். இதுவெல்லாம் ஃபஜருக்கு உங்களை எழுப்புறதுக்கு உண்டான முக்கியமான காரணிகள். நீங்கள் எழுந்து ஃபஜரை தொழுவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கான உண்டான வழிகளை சொல்கிறேன். வலதுபுறமாக படுத்தல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு சுன்னா. படுக்கக்கூடிய முறையையும் கூட எப்படி படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. வலதுபுறமாக ஒரு கணித்து படுக்க வேண்டும். அப்படி படுத்தால் ஃபஜர் தொழுவதற்குரிய எழும்பதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறும். 3. 4வது, உறங்கச் செல்லும் பொழுது முடிந்த அளவுக்கு ஒதுவுடன் உறங்கச் செல்வது. ஒது செய்துவிட்டு உறங்கச் செல்வது. எவர் ஒருவர் ஒது செய்துவிட்டு உறங்கி அந்த உறக்கத்திலேயே அவருக்கு மரணம் வந்தால் அவர் ஃபித்ரத்தில் மரணிப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இயற்கையிலேயே அவர் மரணித்து போவார். இயற்கை என்ன? கலிமா ஷஹாதா தான் இயற்கை. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பது தான் இயற்கை. அந்த இயற்கையிலேயே அவருக்கு மரணம் வரும். அப்படின்னா ஈமானோடு அவர் மரணிப்பார், ஈமான் அவர் உள்ளத்திலிருந்து விலகி போகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த பெரிய பாக்கியம் ராத்திரி தூங்கும் பொழுது ஒது செஞ்சுட்டு படுத்தா கிடைக்கும். அன்பர்களே, ஷைத்தானுக்கு விரோதி யாரு தெரியுமா? ஒரு சின்ன குறிப்பை சொல்லிக் கொள்கிறேன். உலகத்தில் ஷைத்தானுக்கு விரோதிகள் பலர் இருக்கிறார்கள். அதிலே முக்கியமானவர் ஒருவர் இருக்கிறார். ஒது போய்விட்டால் உடனேயே அந்த ஒதுவை புதுப்பித்துக் கொள்வார். 24 ஹவர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஒதுவோடு இருப்பார். இவரை ஷைத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எல்லா நேரமும் ஒதுவோடு இருக்கிறாரு. அந்த நபரை ஷைத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நேரம் ஆப்போசிட், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே இரவு தூங்க போகும் பொழுது கண்டிப்பாக ஒதுவோடு படுத்தால் அதிகாலையிலே மறுநாள் ஃபஜருக்கு எழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் அவருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது 4வது. 5வது விஷயம், தூங்குவதற்கு முன்பாக நாம் சில திக்ருகளை ஓதிவிட்டு படுப்பது. இது நம்மை ஃபஜருக்கு எழுப்பும், எப்படியாவது எழுப்பி விடும். என்ன திக்ரு ஓதலாம்? திக்ரே ஃபாத்திமா ஓதலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த திக்ரே ஃபாத்திமா 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்டு ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன தெரியுமோ சூறாக்கள் அல்லது திக்ருகள் எல்லாம் ஓதிவிட்டு படுக்கைக்கு செல்வது. இதுவும்
ஃபஜர் தொழுவதற்கு நம்மை எழுப்புவதற்குரிய முக்கியமான காரணிகள். இது 5வது விஷயம். 6வது, இரவு தூங்குவதற்கு முன்பாக ஏதாவது நல்ல விஷயத்தை செய்துவிட்டு நாம் உறங்கச் செல்வது. நல்ல விஷயம்னா என்ன? யாருக்காவது 4 விஷயம் நல்லது சொல்கிறது, அல்லது ஏதாவது ஒரு சின்ன காரியம்தான் ஆனாலும் அதை நன்மையை நாடி செய்கிறது. ஒன்றும் இல்லை வச்சுக்கங்களேன், ஒது செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் ஒருத்தர் நிற்கிறாரு, தண்ணி இறைச்சி கொடுக்கலாம். அதாவது வழியில் ஒருத்தர், நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தீங்க அல்லது பள்ளியை விட்டு தொழுதுட்டு வெளியே போகிறீங்க, பைக்கை எடுக்க முடியாமல் அப்படி தட்டி தடுமாறி போய் ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த அப்பாட்டை வாங்கி பைக்கை வாங்கி ஸ்டாண்ட் எடுத்து கொடுத்து கொஞ்சம் கிக்கரை போட்டு கொடுத்து அவரை ஸ்டார்ட் பண்ணி ஏற்றி விடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். வழியில் நடந்து வர்றீங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயம், உங்கள் வீட்டில் பெரியவங்க அத்தா இருக்காங்க, அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கான ஏதாவது பணிவிடை விஷயம், இந்த மாதிரியான நன்மைகளை செய்துவிட்டு உறங்கச் செல்வது. அப்படி நன்மைகள் செய்துவிட்டு உறங்குகிற பொழுதும் மறுநாள் ஃபஜருக்கு எழுப்பதற்கு அது முக்கியமான காரணியாக இருக்கும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். 7வது முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஃபஜர் தொழுவதற்கு முக்கியமான 7 காரணிகளில் 7வது, இரவு உணவை குறைத்து கொள்வது. நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா தெரியுது, என்ன இப்படி சொல்லிட்டீங்களே, 6 விஷயம் ஓகே, 7வது விஷயம் கஷ்டமான விஷயமா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு காலம் சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள் நம்மெல்லாம். காலையில் அரசனை போன்று சாப்பிட வேண்டும், மதியம் நேரத்தில் மந்திரியை போன்று சாப்பிட வேண்டும், இரவு ஏழையை போன்று சாப்பிட வேண்டும் என்று. ஆனால் இதுக்கு நேர ஆப்போசிட்டாக மாறி போச்சு. இன்னைக்கு நம்மிலே பலர் கால உணவை பெரும்பாலான நபர்கள் நேரங்களிலே ஸ்கிப் பண்ணி கொள்கிறோம். மதியானம் பட்டும் படாமல் இப்படி சாப்பிட்டுக்கிறோம், ராத்திரி ஒரு ஃபுல் கட்டிடுறோம் இல்லையா? ஆனால் இரவு உணவை குறைத்து கொண்டு, இரவு கொஞ்சம் வயிறு ஏதோ ஒரு சில கவனங்கள் சாப்பிட்டு கொண்டு நாம் உறங்கச் சென்றால் அதிகாலையிலே எழுவதற்கு அது மிகப்பெரிய உதவியை செய்யும். எப்போ அதிகமாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற சூழல் ஏற்படுதோ, வயிறு நிறைய சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்படுகிறதோ, அது மறுபடியும் நமக்கு சோம்பலையும் சோர்வையும் தான் மீண்டும் மீண்டும் கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இரவு, அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இரவினுடைய பிற்பகுதியிலே நடுநிசி நேரத்திலெல்லாம் உணவை ஆர்டர் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. எனவே ஃபஜரை தொழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இரவு உணவை குறைத்து கொண்டு லிமிட்டாக எடுத்துக்கிட்டு நாம் உறங்கச் சென்றால் நிச்சயமாக அதிகாலையில் எழுவதற்குரிய வாய்ப்பு அதன் மூலமாக கிடைக்கும். ஆக இந்த 7 விஷயமும் ஃபஜர் தொழுவதற்கு, ஃபஜரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, ஃபஜர் ஜமாத்தாக நாம் தொழுவதற்கு, நம் வாழ்க்கையில் ஃபஜர் தொழுகை தவறிப்போகாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணிகள். வல்ல அல்லாஹ் இதை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் யாவருக்கும் தருவானாக. உடலில் உயிரிருக்கும் காலம் வரை அல்லாஹ்வை நின்று வணங்கி தொழுது வழிபட்டு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.